பிரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படின்னு காமிச்ச உடனேயே அவர் என்ன சொன்னார், நம்ம ஸ்கேன் எடுத்துட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு. பட் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓகே நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த 1.5 monthsல இருந்தே ஒரு பதட்டமா தான் இருந்தது. கரெக்டா இருக்குமா, கரெக்டா வந்து ஏன்னா நிறைய பேர் வேற வேற சொன்னாங்கல்ல, யூட்டஸ் டியூப்ல இருக்குவாங்க, அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி ப்ராப்பரா வந்து யூட்ரஸ்ங்கிறதுதான் பேபி இருக்க ஆர்டர். ஓகேவா? இதுக்குள்ள இந்த பிளாக்கா தெரியுதுங்களா, இதுதான் பிரெக்னன்சி, ஏர்லி பிரெக்னன்சி. ஜெஸ்டேட்டா தெரியுதா, அதுதான் பேபி. பிரெக்னன்சி டைம்லயே வந்து நிறைய பேர் இன்னொரு விஷயத்துலயே சிக்காவாங்க, ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. பட் ரூம் அந்த அட்மாஸ்பியர். பட் இங்க வந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஏதோ 5-star ஹோட்டல்ல நம்ம வந்து ஸ்டே பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. கிச்சன் கூட உங்க பேபி சிஸ்டரா பிரதரா எனக்கு தெரியாது. சிஸ்டர் அவங்களே சொல்லிப்பாங்க, இதுதான் குட்டியா பேபி இருக்காங்க, இதுக்குள்ளதான் கியூட்டா பேபி இருப்பாங்க. இது தெரியுதா? ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஷாம்லி ராஜ்குமார் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து எடுக்க போகிறோம் பாப்பாவை. கொஞ்சம் வந்து பயமா நர்வஸா இருக்கு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இவர்கிட்ட வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படின்னு காமிச்ச உடனேயே அவர் என்ன சொன்னார், நம்ம ஸ்கேன் எடுத்துட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு. பட் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓகே நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த 1.5 monthsல இருந்தே ஒரு பதட்டமா தான் இருந்தது. கரெக்டா இருக்குமா, கரெக்டா வந்து ஏன்னா நிறைய பேர் பயமுறுத்தாருனாங்க. ஸோ பயமுறுத்துனாங்கன்னா நடந்த விஷயங்கள் நிறைய வந்து சொன்னாங்க. எப்பவுமே வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. ஸோ அதை நம்ம ஆணித்தனமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா எல்லாருக்கும் என்னன்னா, இப்போ அதை தாண்டி என்னன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும்ல உடம்புக்குள்ள என்ன பண்ணுது ஏது பண்ணுதுங்கிறது லேடிஸுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து ஆமா அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா போன வாட்டி ரியாக்கு வந்து 2 months எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து ரிவீல் பண்ணோம். இப்ப வந்து ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணதுனால நாங்க வந்து ப்ராப்பரா இன்னைக்கு தான் வந்து சரி டாக்டர்கிட்ட போய் பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். லாஸ்ட் டைம் பண்ண தப்பு எதையுமே இப்ப பண்ணக்கூடாது. ப்ராப்பரான ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ராப்பரான அதாவது கரெக்டான ஒரு டாக்டர், அத மாதிரி அவங்க ஃப்ரம் தி பிகினிங்ல கடைசி வரைக்கும் இவங்க மட்டும்தான் இவங்களை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வந்து போறது. ஏன்னா போன வாட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்ட்ட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணோம், கோயம்புத்தூர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கோயம்புத்தூர் வந்து போற இவர் ஒர்க் பண்ணதுனால, அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால அங்க டாக்டர்ட்ட வந்து பாப்பாவோட வளர்ச்சி அதெல்லாம் வந்து டெஸ்ட் எடுத்தோம். அடுத்து திருப்பி இங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே ஒரு 5 hospitals போயிட்டே. கோவிட் டைம் வேற, நிறைய அவங்களும் யாரையும் சப்பு சொல்ல முடியாது. நம்மளுக்கும் எங்க அதாவது என்னன்னா, அப்போ நாங்க கொஞ்சம் ரொம்ப தூரமா பாத்துட்டோம். ஸோ அது ரொம்ப லாங் டிராவலா இருக்கா, போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. நம்ம நியர்பைலே எது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சோ இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு இருக்கும். எதுக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ என்னடா பிரெக்னன்ட் யாருமே ஆகாத விஷயத்த பண்ணிட்டாளா, இப்படி பண்றாளா அப்படின்னு. சோ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இன்ஃபார்ம். பிகாஸ் எனக்கு வந்து சில பேருக்கு சுகர் வரும், தைராய்டு வரும். எனக்கு தைராய்டு வந்திருக்கு, சுகர் வந்து இனிதான் வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து மேடம் கிட்ட எடுத்துட்டு போய் காட்ட போறோம். சோ எல்லாமே வந்து என்ன ப்ராப்பரா இருக்கு. கால் பண்ணி நான் வந்து கால் பண்ணி கேட்டுட்டோம். அவங்க வந்து இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. சோ இனிமேல் இந்த ரொட்டீன் வந்து ப்ராப்பரா போறோம். அப்ப வந்து சரி நம்ம இதுல எது பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, நம்ம கரெக்டான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படி போறோம், அவங்க நம்மளுக்கு என்ன கைட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இனிமேல் வீடியோ போட போறேன்னு ஃபேமிலி முடிவு. ஏன்னா இனி வந்து ஒரே ஹாஸ்பிட்டல்ல வந்து ப்ராப்பர் செக் பண்ணி ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அந்த ஒரே ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ணலாம்ன்ற முடிவுல தான் நான் இருக்கேன். சோ அதனால இப்ப வந்து கரெக்டா ஒரு பதட்டம் எனக்கு இருக்கு உண்மையாவே. ஏன்னா என்ன என்ன இது ஆகும்னு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பதட்டத்தை காமிச்சு மூடப்பட்டாங்க, அந்த வேர்த்தே நம்ம காமிச்சு இவருக்கும் பதட்டமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டோம் என்ன என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது. ஏன்னா எனக்கு தைராய்டு இல்லாட்டி எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இப்ப தைராய்டு இருக்கிறதா எனக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ். கரெக்டா இருக்கா பாப்பா, அந்த அதோட பொசிஷன்ல இருக்குதா, ஏதாவது நிறைய பேர் வேற வேற சொன்னாங்கல்ல, யூட்டஸ் டியூப்ல இருக்குவாங்க, அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி ப்ராப்பரா வந்து அதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்கன்னா 100% எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சோ நம்பிக்கை இருக்கு. பட் கடவுள் தான் வந்து டிசைட் பண்ணும். சோ நம்ம டைம் ஆயிடுச்சு,
போலாமா? உள்ள நுழையும் போது நர்வஸா இருக்குது எனக்கு ஃபைனலாக ரீச் ஆயாச்சு. ஏதோ எக்ஸாம் ஹால்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு பதட்டமாக இருந்தது. ஏன்னா ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து 6th ஃப்ளோருக்கு நாங்கள் வந்து போகிறோம். அங்கே தான் வந்து உமன்ஸோட ஹெல்த் அண்ட் வெல்னஸ், அதாவது மெட்டர்னிட்டி வார்ட். ஸோ உள்ளே ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஒரு 5-star ஹோட்டல் மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாகவே எனக்கு இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் நான் போன எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இது மாதிரி வந்து பண்ணலை. பட் இது ஒரு மெமரியாக இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து என்னோடய பிபி எல்லாம் செக் பண்ணாங்க அண்ட் வெயிட் செக் பண்ணாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டாக்டரை வந்து பார்க்க போகிறேன். எல்லாமே நார்மல் பை காட் கிரேஸ். யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல் சிரிச்சுட்டே ஆன்சர் பண்ண நர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ வெயிட் ப்ரெஷர் எல்லாம் பார்த்தாச்சு. டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. என்னென்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. பாடி சேஞ்ச், எமோஷனல் சேஞ்சஸ் எல்லாம் ஆகும். சாப்பிடுங்க அடி கற்றுக்கலாம் போல. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு. எழுதுனா இதை பார்த்தே படிச்சு ஓகே நமக்கு ஏதாவது ஒன்றுனா ஓகே இப்படி தான் இருக்கும் போல இந்த மந்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேபி இருக்க ஆர்டர் ஓகேவா? இதுக்குள்ள இந்த பிளாக்கா தெரியுதுங்களா? இதுதான் பிரெக்னன்சி, ஏர்லி பிரெக்னன்சி. ஜெஸ்டேட்டா தெரியுதா? அதுதான் பேபி. இன்னும் ப்ரெஸ் பண்றேன். நீங்க சிரிச்சீங்கன்னா உங்களால ஃபிளிக்கர் ஆகுது தெரியுதா? யாரோ ஒரு இடத்துல இப்படி ஃபிளிக்கர் ஆகுது. அதான் ஹார்ட் பீட். ஓகே, பேபி நல்லா இருக்காங்க. ஓகே இது மாதிரியா தான். ஸோ ஃபைனலாக ஸ்கேன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நாங்கள் வந்து டாக்டரை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டாக்டர்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஹாப்பியாக இருக்கு. அவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது கிளியராக இருக்கேன். இப்போ நான் என்னென்னா இங்கே தான் நாங்கள் வந்து ப்ராப்பராக பார்க்க போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால ரூம்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஹோட்டல் மாதிரி இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. வாவ், ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது ஆக்சுவலி ரூம். நான் இது மாதிரிலாம் கேள்விப்படலை. இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆமாம், லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாட்டி பெட்டராக இருக்குது. ஸோ இங்கே அட்டெண்டர் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இங்கேயும் ஒரு பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலி வீடு மாதிரி இருக்குது. இந்த ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து நிறைய பேர் இன்னொரு விஷயத்துலேயே சிக்காவாங்க, ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. பட் ரூமு அந்த அட்மாஸ்பியர். பட் இங்கே வந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை, ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஏதோ 5-star ஹோட்டலில் நம்ம வந்து ஸ்டே பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கிச்சன் கூட இருக்கு. ஆமாம், கிச்சன், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. அட்டாச் வந்து சமைச்சு என்ன பிடிக்குதோ சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நைஸ். ஏதாவது வாங்கிட்டு வந்தா கூட நம்ம அழகா வச்சு சர்வ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. பெட்டரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பா வைக்கல நைஸ், ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ரூம்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ளோர்லேயே நிறைய சூப்பராக இருக்குல்ல. இதுதான் நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். கைஸ், ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், திருப்தி. பிகாஸ் பாப்பா வந்து பேபி வந்து ஹார்ட் பீட் வந்து நார்மல், எவ்ரி திங் நார்மல், ஹெல்த்தி பேபியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து ரியா பாப்பாவுக்கு பேபியோட ஸ்கேன் வந்து காட்டலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ரியா, இங்கே பாருங்க, உங்கள் பேபி சிஸ்டரா பிரதரா எனக்கு தெரியாது. சிஸ்டர் அவங்களே சொல்லிப்பாங்க. இதுதான் குட்டியா பேபி இருக்காங்க. இதுக்குள்ளதான் கியூட்டா பேபி இருப்பாங்க. இது தெரியுதா? சோ இதுக்குள்ளதான் பேபி இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்குமா பேபி? ஸோ எஸ், உள்ள ஸ்கேன்லேயும் சரி ரொம்ப அழகா என் ஹஸ்பண்டை ஹார்ட் பீட் எல்லாம் பொறுமையாக காமிச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ரொம்ப கிளியராக டாக்டரும் எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணாங்க. உண்மையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே
ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் எக்ஸ்பெஷலி அந்த வார்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கைஸ் உங்களுக்கும் காட்டுறேன். இல்லை நான் காட்டிடலாம். இதுதான் என்னோட ஸ்கேனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக இருக்குல்ல, இதுதான் வந்து பேபி. இதுதான் நம்மளோட கருப்பை. அதுக்குள்ளே இங்கே இருக்காங்க க்யூட்டாக சின்னதாக டப் டப் டப்னு அடிச்சிட்டு க்யூட்டாக இருக்காங்க. ஸோ புக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ப்ரெக்னன்சி அப்படின்ற இந்த புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் வந்து நம்ம ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருக்கும், லைக் வந்து என்ன மாதிரியான இன்டேக் எடுக்கணும், அதே மாதிரி எப்படி இருக்கும் நம்ம பேபி ப்ரெக்னன்சி இந்தந்த வீக்ஸில் எப்படி இருக்கும், ஸோ இதில் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகும், எவ்வளோ சாப்பிடணும், மூடு இருக்கும், இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இந்த ஒரு புக்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பாகவும் இருக்கும். எனக்கு இதை பற்றி நிறைய வந்து இதை படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ப்ரெக்னன்சி எப்படி இருக்கும் அதோட இந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாமே கிளியரா தெரியறதுக்கு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் வந்து எவ்ரி திங் வந்து நல்லா போகணும்னு நீங்களும் ஆண்டவனை வேண்டிக்கோங்க. ஸோ எஸ் எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபைனலி எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணலான் இருக்கோம். நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டுங்க. பாய் பாய்.